ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 4/8/2017 ஹேவிளம்பி வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துவாதசி திதி, மூலம் நட்சத்திரம், பாலவ கரணம், அமிர்த யோகம் கூடிய வரலட்சுமி விரதம். சூலம் மேற்கு தென்மேற்கு. நாளைக்கு 12, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு 3வது வாரம் ஆடி வெள்ளி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரலட்சுமி விரதமும் சேர்ந்திருக்கு. வெள்ளிக்கிழமையும் வரலட்சுமி விரதமும் சேர்ந்திருக்கிறது சிறப்பு. சுமங்கலி பெண்கள் தாலி பாக்கியம் நிரந்தரமாக வேண்டி வரலட்சுமி நோன்பு இருக்கிறது வழக்கம். அது நகர்ப்புறங்களிலே அந்த புத்தகங்களை படித்தவங்க சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகமாக இந்த விரதங்கள் பார்க்க முடியும். கோவை போன்ற நகரங்களில் ஆங்காங்கே இருக்கும். கிராமங்களிலே அந்த அளவுக்கு இது பிரசித்தியா இல்லை. இருந்தாலும் நான் பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்கும், நீங்களும் இன்னைக்கு நிறைய படிக்கிறீங்க, பல தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. இதில் முக்கியமாக இந்த ஆன்மீக நிகழ்வுகளிலே இன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப கடுமையான விரதம் ஒன்றும் கிடையாது. உணவு உண்ணாம விரதம் இருக்கிறது ஒரு முறை. பொதுவாக பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், நீங்கள் வளையல் இதை வச்சு கூட கொடுக்கலாம். வசதி உள்ளவங்க சேலையும் ப்ளவுஸும் வச்சு தானம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு ஒரு 9 பேருக்கு இல்லைன்னா 16 பேருக்கு இப்படி கொடுக்கலாம். குலதெய்வ கோயில்களில் வச்சு பூஜை பண்ணலாம், அம்மன் கோவில்களில் வச்சு பூஜை பண்ணலாம். அதே மாதிரி மகாலட்சுமி சன்னதியில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்கலாம், ஆண்டாள் சன்னதியில் வச்சு பூஜை பண்ணி கொடுக்கலாம். வீட்டிலேயே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் மலர் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபட, ரொம்ப சாதாரணமாக மகாலட்சுமி படத்தை எடுத்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், பூஜைகளை வச்சு நெய் தீபம் ஏற்றி மலர்களால் அலங்கரித்து மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படிக்கலாம். இதை விட சிறந்ததும் இல்லை. எளிமையானவங்களுக்கு தான் இறைவன் அனைத்தையும் தருவான். அந்த இறைவியும் மகாலட்சுமி, நீங்கள் என்னமோ செல்வந்தரா இருக்கிறோம், அவ்வளவு செய்கிறோம் இவ்வளவு செய்கிறோம், அப்படி நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இடத்துக்கு தான் வருவாங்கன்னு நினைக்க வேண்டாங்க. இருக்கிற அளவு எளிமையாக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பூச்செடிகளில் பூவை பறித்து போட்டு, உங்கள் வீட்டில் சிலுப்பின அந்த வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி எடுத்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு அல்லது தாமரத்தண்டு திரி போட்டு தீபமேற்றி நீங்கள் மாலை ஒரு 5 to 6 மணிக்குள்ள, பகல் பொழுதுலையும் வழிபடலாம். அந்த 5 to 6க்குள்ள லட்சுமி வர்ற நேரம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மகாலட்சுமியோட அஷ்டோத்திர மந்திரம் படிக்கலாம். படிக்க தெரியலன்னா, இன்னைக்கு படிக்க தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, படிக்க தெரியலன்னா அந்த பாடலை நீங்கள் போட்டு விடலாம். இல்லை படிக்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு படிக்க வைக்கலாம். சுமங்கலி பெண்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 4 பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த வளையல், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு தானம் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி நீங்கள் பொங்கல், சுண்டக்கடலை இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்து அது பிரசாதம் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யலாம். நான் சொல்கிறது, இறைவனை நினைச்சா போதும். அந்த மகாலட்சுமி இன்னைக்கு நினைச்சிங்கனாலே போதும். இன்னைக்கு மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் அப்படின்னு நினைச்சாலே போதும். அது பெரிய கதை. அது கதை சொன்னோம்னா நம்ம ஒரு நாள் ஆயிரும். அது சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட ஒரு விளையாட்டு போட்டினால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் மூலமாக அந்த சாபம் நீங்கிறதுக்காகத்தான் இந்த வரலட்சுமி விரதம் ஏற்பட்டதாக சொல்லுவாங்க. பல கதைகள் இருக்கு. ஆனாலும் நாம பொதுவாக என்ன நினைச்சுக்கணும், இன்னைக்கு வரலட்சுமி விரதம், மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. கோவில்களுக்கு போகலாம். அதுக்காக அம்மனை கும்பிடாம இருக்கக்கூடாது. துர்க்கையில 3 தெய்வங்கள் இருக்கு. அம்மன் இருக்கு, சரஸ்வதி இருக்கு, மகாலட்சுமி இருக்கு. துர்க்கை அம்மனை வழிபடுறது கூட இன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய பாக்கியத்தை பெற இயலும். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சூரியன் கடகத்துல சமம், சந்திரன் தனுசுல சமம், செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் கடகத்துல நீசம், புதன் சிம்மத்துல நட்பு, குரு இருக்கக்கூடிய இடம் கன்னியில நட்பு, சுக்கிரன் மிதுனத்துல நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை. 17 ஆகஸ்ட் 2017 வரைக்கும் அந்த ராகு கேது சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இருக்கிறதாக திருக்கணிதப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்றேன். நீங்க குழப்பம் அடைய வேண்டாம்.
இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 9 கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட அடிப்படையில் இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நேற்றுக்கு இருந்த குழப்பம் விலகும். மனம் தெளிவா இருக்கும்போது நாம் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், சாதகமா இருக்கும். நேற்று ஒருத்தர் கூட பேசும்போது ஒரு மாதிரி பேசியிருப்பீங்க, அது பேசியிருக்கூடாதுன்னு இப்ப நினைப்பீங்க, அல்லது வேற மாதிரி பேசியிருக்கோன்னு நினைப்பீங்க. இன்னைக்கு கூப்பிட்டு கூட அதை சரி பண்ணிக்கலாம். ஆக கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் இறங்கி வருவீங்க. இன்னைக்கு ஒரு பிடிவாதமா இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துல இறங்கி வருவீங்க. ஆக பிரச்சனைக்கு தீர்வு. ஒன்று எதிர இருக்கிறவங்க ஆப்போசிட் பார்ட்டி அல்லது நம்ம, இதுல ரெண்டுமே இறங்கலைன்னா பிரச்சனை தான். யாரோ ஒருத்தர் இறங்கி வரணும். அப்படி ஒருத்தவங்க இறங்கி வர்றது மூலமா அல்லது நீங்க இறங்கி போறது மூலமா மொத்தத்துல பிரச்சனைக்கு தீர்வு இருக்கக்கூடிய நாள். கல்வியில மறதி விலகும். இன்னைக்கு எழுதுற டெஸ்ட்ல கூட கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். ஆக சாதக சந்தர்ப்பங்களை சந்திரனுடைய போக்கால அடையக்கூடிய நாள். அஸ்வினியில பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும், கிருத்திகையில பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். கொஞ்சம் கூடுதலான குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு ஆட்படுத்தப்படுவீங்க. அந்த மனசு அப்படி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. நடக்கலைனாலும் குழப்பம் இருக்கு, நடந்தாலும் குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்துக்கு இன்னைக்கு இடமே கொடுக்க கூடாது. வண்டி ஓட்டுறது கவனமா ஓட்டணும். 2 வீலரா இருந்தாலும் 4 வீலரா இருந்தாலும் ரொம்ப கவனமா, அதிக கவனமா ஓட்டணும். பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப இறங்கி போகணும். ஒன்றும் தேவையில்லை, ஒரு சின்ன வார்த்தை போதும். பக்கத்து வீட்டுக்காரங்களே எட்டி பார்ப்பாங்க, என்ன இவங்க வீட்டில் ஒரே கலவரம் மாட்டிருக்குது, நிலவரம் சரியில்லை அப்படின்னு. சின்ன விஷயமா இருக்கும். அப்படி கூட பெரிய குடும்பமா இருக்கும், பிரபலமானவராக கூட இருப்பார் அவர். ஆனாலும் அப்படி வரும். எல்லாமே மனுஷங்க தானே. ராமனும் சண்டை போட்டிருப்பார், சத்தம் போட்டிருப்பார். அந்த மாதிரி தான் இயேசுவும் அல்லாவும் எல்லாரும் சண்டை போட்டிருப்பாங்க. கடவுளுடைய அவதாரங்கள் எல்லாமே எல்லா நிலைகளையும் மனிதனாக பிறந்து கடந்து வந்திருப்பாங்க. ஆனா தற்காலத்தில் அப்படி இருக்கும்போது மற்றவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரொம்ப பொறுத்து இருக்கணும். எப்படி சார் பொறுத்து இருக்க முடியும்? வேணும்னே ஒருத்தவங்க பழி சொல்றாங்கன்னா அதை எதிர்க்கலைன்னா அப்ப நம்ம அதுக்கு நாம அதுதான் காரணம்னு ஆயிடும் இல்லையா? பார்த்தியா, ஒன்றும் பேசாம மௌனமா இருக்காரு, அப்ப அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிடுவாங்கல்ல. அதுவும் சரிதான். அப்ப என்ன சார் பண்றது? அதை மென்மையா சொல்லுங்கன்னு சொல்றேன். அந்த வார்த்தையை சத்தம் இல்லாம மென்மையா சொல்லுங்க. மேன்மை அடைவீங்கன்னு சொல்லக்கூடிய நாள். கிருத்திகையில பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க கருடாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். ஏற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு புதிய முயற்சிக்குண்டான சந்தர்ப்பம் இருக்கு. மனித வாழ்க்கையில மற்றவங்களை விட உயர்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. நாங்க உங்களை விட பெருசுங்க அப்படிங்கிறது, இல்லையா உங்க லெவலுக்கு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு மனநிலை. அது இதனாலேயே நிறைய பேர் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஒருத்தங்க சாதாரணமா சம்பாரிச்சோன்னு பண்ணிட்டு வர்றாங்கன்னா, ஒருத்தங்க கடன் வாங்கி பண்ணி அப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க, கடன் கட்ட முடியாம. அது அதை விட அதில் பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். சாதாரண உயரத்திலிருந்து விழுந்தா கைகாலத்து அடிபடும். ரொம்ப உயரம் போய் அடிபட்டா சுத்தமாகவே சுக்குநூறு ஆயிரும். அதனால ரொம்ப உயரம் போய் விழாத மாதிரி போய்க்கணும், அங்கங்கே லாக் பண்ணிக்கணும், வழுக்கு மாறி வாழ்க்கை. அதனால ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்னா அதுக்கு மேல போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருப்பாங்க கீழே. அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க, அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க மேல தானே அப்படின்னு நினைச்சிட்டு
நீங்க ஒரு வேகத்தை அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு போகலாம். ஆனாலும் இன்னைக்கு காரிய வெற்றி உண்டாகும். மிருகசீடத்தில் பிறந்தவங்க முருகனையும், புனர்வூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவபெருமானையும் சிவபுராணம் படிச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்வூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா சந்திரன். சந்திரன் போற பாதை இன்னைக்கு பரவாயில்ல. குருவுக்கு கேந்திரத்தில் போறார். கஜகேசரி யோகம் பெற்று போறார். இது ஒரு வகையான சிறப்பு. ஆனா மிகச்சிறந்த யோகரான 5-10 குடையவன் நீசம் பெற்றிருக்கான். இல்ல உடல் அசதி சோர்வு இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் நீசமானா இரத்த சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுக்கும். அந்த நீசமாய் திசை நடத்தும் காலத்தில் கொடுக்கும். ஆனா உங்களுக்கு யோகர் பொதுவாக இப்போ வர்ற காய்ச்சல்லாம் பிளேட்லெட் தான் கம்மியாகுது. 4.5 லட்சம் இருக்க வேண்டியது 50,000 எல்லாம் வந்துடுது, 30,000 கூட வந்துடுது. அது யூரின்லேயே பிளட்டு கலந்து போறதுக்கு ஆரம்பிச்சிடும். உடம்புல அந்த கட்டித்தன்மையை கொடுக்கறது தான் பிளேட்லெட்டுங்கிறது. மாதுளம்பழ சாறு அதிகமாக குடிங்க. மாதுளம்பழ சாருக்கு இந்த பிளேட்லெட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை அனுபவத்தில் பார்த்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப முடிஞ்சு சோர்வாக இருக்காங்க, ரொம்ப முடியாமல், வாழ்க்கையில் முடிஞ்சில்ல, ரொம்ப முடியாமல் சோர்வாக இருக்காங்க. அது ஃபியூராக குடிக்கணும். அது போய் சில கடைகளில் வாங்கி குடிக்கும்போது ஏதோ ஒரு தண்ணி எடுத்து ஊற்றி ஐஸ் கட்டி, இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னே ஊற்றி வச்ச தண்ணியிலிருந்து ஐஸ் கட்டி எடுத்து போட்டு அப்புறம் அழுகின பழத்தை போட்டு அடித்து குடித்தா அது அதோட பிரச்சனையாயிடும். நீங்கள் பழம் வாங்கிட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நீங்கள் அரைச்சி புழிஞ்சு குடிக்கணும், இல்லை அப்படியே சாப்பிடலாம். ஆக மாதுளம்பழம் இந்த பிளேட்லெட் அந்த கவுண்டை அதிகரிக்க செய்யும். அதோட அந்த இப்போ நிலவேம்புன்னு சொல்கிறாங்க, அது நாங்கள் மலைவேம்புன்னு கிராமத்தில் சொல்லுவோம். மலைவேம்போ நிலவேம்போ அந்த பவுடர் கிடைக்கும். அந்த வேம்பு பவுடரு கசப்பான பவுடர் தான், அதை குடிக்கலாம். வீட்டை சுற்றியும் நீர்நிலைகள் தேங்காமல், தண்ணி தேங்காமல், அந்த டயரு, அந்த பக்கெட்டு, சில தொட்டிகள், சிலதெல்லாம் ஆகாத பொருள்களெல்லாம் எடுத்து போட்டிருப்பீங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் கூட போட்டிருப்போம். அதில் லேசான மழை தூரில் அங்கே தண்ணி நின்றுருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா புழு ஊறும். அந்த புழு தான் அப்புறம் கொசுவாக மாறும். அது அந்த கொசுலாம் கடிச்சா போது உடனே ப்ராப்ளம் ஆயிரும். ஆக அது அந்த வைரஸ் கிருமிகள் அதிகரிச்சிருது. ஆக அந்த வகையில் நம்ம இந்த 5-10 குடையவன் நீசம் பெற்றிருக்கும் போது ரத்தத்தில் நோய் நொடிகள் உண்டாக்க பார்க்கும். அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு பொதுவாக சொல்கிறேன். இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய போக்கு, அது வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக, சனி 6ஆம் இடத்தை நோக்கி போகிற நிலை, அதெல்லாம் உங்களை சரி பண்ணிடும். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நாம் செயல்பட்டுக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு புதிய முயற்சிகளுக்கான நிலை இருக்கும். பணம் கூடுதல் செலவாகும். கைமாற்றல், கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் பற்றாக்குறையால் இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும், பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கு திரிகோண சந்திரன் 5ல். அறிவு விருத்தி உண்டாகும். கிரியேட்டிவிட்டி, புதுசா யோசிப்பீங்க. ஆமா, இயல்பா போயிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு வகை. ஏன் இப்படியே போகணும், இது வேற மாதிரி போனா என்னன்னு யோசிக்கிறது ஒரு வகை. ஆனா மாற்றங்களை கொண்டு வர்றது ரொம்ப கடினம். ஆனா அந்த மாற்றம் பிறர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும், நமக்கு முன்பிருந்த நிலையை விட நம்ம வாழ்க்கையை உயர்த்தத்தக்கதாகவும் இருக்கணும். பின்விளைவுகள் சிந்தித்ததை எதையும் பண்ணணும். பின் விளைவுகள் ஒன்று பண்ணால் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும், அந்த விளைவுகளை சிந்திக்காம யார் எதை செய்தாலும் வாழ்க்கையில் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த பின் விளைவுகளை இன்னைக்கு சிந்திச்சு செயல்படுறதுனால உங்களுக்கு எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்களில் நல்ல பேர் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இன்னைக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். மேடையில் பேசினா கைதட்டல் கிடைக்கும். போட்டிகளில் கலந்துட்டா வெற்றி பெறுவீங்க. அரசியல் ஆதாயம் கொடுக்கும். மகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூரத்தில் பிறந்தவங்க அம்மனையும்,
உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த வண்டியை மாற்றி எடுத்துடணும்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் விதவிதமாக கார் ஒவ்வொன்றும் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் புதுசு புதுசாக வெளியாயிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு அந்த ஆர்வம் உங்களுக்கு இந்த சமயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சுக்கிரன் 10ல் இருக்கு. தொழிலுக்காக வாகனம் எடுக்கிறது கூட இருக்கு. புதிய வாகனம் தொழிலுக்காக எடுக்கிறது, ஒரு மெஷினரிஸ் வாங்குறது, தொழிலுக்காக மெஷினரிஸ் வாங்குறது. நீங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வாங்கணும் நிறையா. இதே மில்லு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான மிஷின் வாங்குவீங்க. ஒர்க் ஷாப் வச்சுருந்தா அதுக்கான மிஷின் வாங்குவீங்க. நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான வாகனங்களை எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க. அப்படி தான் சொல்லணும். எந்த துறையை சேர்ந்திருக்கீங்களோ அந்த துறையை சார்ந்த வகையில் புதிய தொழில்நுட்பங்களை கொடுக்கக்கூடிய மெஷினரிஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், புக் பண்ணக்கூடிய நிலை, வாகனங்களை மாற்றி எடுக்கக்கூடிய நிலை, இப்படி ஒரு சூழல் இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. வீடு கூட வாங்குறது, அது வீடு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது, இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். பதவி சம்பந்தமாக முயற்சி எடுப்பீங்க பதவிக்காக. அது தவிர கல்வியில் ஏதோ அரியர்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கிறது, இல்லை புதுசாக மறுபடியும் மேற்கொண்டு படிக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது அல்லது வெளியூரில் போய் படிக்கிறது, இதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த பிணக்கு அகலம். இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க நவக்கிரகங்களையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். உங்களை சில சமயம் மிகைப்படுத்தி உங்களை நீங்க நினைச்சுக்குவீங்க. நமக்கு மேலே யாரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கு. சில சமயம் உங்களுக்கு எக்கச்சக்கமா வருமானம் வரும், சில சமயம் ரொம்ப நாளைக்கு வருமானமே இல்லாமல் இருக்கும். மலைப்பாம்பு மாதிரி அமைப்புள்ளவங்கன்னு சொல்லுவாங்க துளாராசிக்காரங்க. இந்த சினிமாக்காரங்கள் இப்படி ஒரு படத்துக்கு 10 கோடி 20 கோடி வாங்குவாங்க, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் படம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த தினசரி வருமானங்கிறது ஒரே சீராக வர்றது ஒரு சில பேருக்கு. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அப்புறம் மறுபடியும் அப்படியே இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் அந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்குரிய வாய்ப்புகளுக்குரிய தொடக்கத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதுக்கான பேச்சு இருக்கும். இந்த பிஸ்னஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் எங்கேயோ போயிடுவேன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய இறை கிடைக்கும். அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக ஒரு விலைக்கு ஒரு இடம் வாங்கியிருந்தீங்கன்னா அது இப்போ விற்றீங்கன்னா கோடிக்கணக்கில் விற்கும். அதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா அது சரியாகும். அதுக்கு நீங்கள் வழிபாட்டை அதிகரிக்கிறது இன்னும் நல்லது. சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய் நீசத்தன்மையோடு இருக்கு. நீசபங்கம்ங்கிறது நிலை மாறிடுச்சு. குருவுடைய அற்புதமான இடம் பரவாயில்லைங்க. சில விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப வேகமா இருப்பீங்க. உடனுக்குடன் அது நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உலகம் ஒத்துழைக்கணும், உங்களை சார்ந்தவங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாருமே நம்ம மாதிரி இருந்ததுன்னா எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா எல்லாரும். ஒரு சில விஷயங்களுக்கு போட்டிகள் அதிகம் இருக்கு. இப்போ நம்ம நேரம் நல்லா இருக்கு, இது நடக்கும்னு சொல்றோம்னா, இன்னொருத்தருக்கு அதே மாதிரி அமைப்பு இருந்து அவருக்கு நம்ம விட வலிமையான நேரம் இருந்து அவருக்கு அந்த பொருள் கிடைச்சிடும். ஆனா அந்த போட்டியில் நாம இருக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு கிடைக்கும், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கிடைக்கும், அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குன்னு அர்த்தம். விவசாயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்புகள், விவசாயத்து மேலே ஈடுபாடு இயல்பாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க தோட்டம் வச்சிருப்பாங்க. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். உணவு சம்பந்தமான நிலை பிடிக்கும். அந்த மண்ணு சம்பந்தமாக கிரானைட் பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மண்ணு கல் சம்பந்த செங்கல் சூளை இந்த மாதிரி
அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்காங்க. அது என்ன, அந்த ராசியாதிபதியோட எண்ணம், அந்த ஆசை. மண்ணாளும் யோகம், மண்ணை விற்கும் யோகம், மண்ணு சம்பந்த கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை கட்டடம் கட்டி விற்கிற யோகம், மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய அந்த இரும்பை உருக்கி கம்பிகளாக்கி விற்கிற, மற்ற பொருட்களாக்கி விற்கிற யோகம், பிளாஸ்டிக் சம்பந்தமானது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்புள்ளவங்க கலைத்துறையிலே நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த வகையான நிலையில இன்னைக்கு உங்களுக்கு 9க்கு அதிபதி 2ல் இருக்கு. மிகச்சிறந்த யோகாதிபதி திரிகோணாதிபதி 2ல் இருந்து கஜகேசரி யோகம் பெற்றிருக்கும் போது, நீங்க எங்காவது உங்களை மேடையில் பேசி சொன்னாங்கன்னா, பேசுனீங்கன்னா கைதட்டல் கிடைக்கும். நீங்க சொல்ற வார்த்தை சரின்னு சொல்லுவாங்க, நீங்க எடுத்த முடிவு சரின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டிலேயே ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, ஒரு கலர் ஆகாம இருக்கு, நீங்க முடிவெடுத்துட்டு வந்துடுறீங்க, சரின்னு சொல்லுவாங்க. நீங்க விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசியாதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கே சந்திரன் வந்திருக்கு இன்னைக்கு. இருந்தாலும் அஷ்டமாதிபதி கொஞ்சம் உடல் அசதி சோர்வு கொடுக்கும். நார்மலான நிலையை விட கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அசதி சோர்வாகவே இருக்கு, அப்படி லீவ் போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். ஒரு நாள் முதல்ல அடிக்கடி லீவ் போடவே மாட்டீங்க, கொஞ்சம் அடிக்கடி லீவ் போடுற மாதிரி இருக்கும். குடும்பத்தினரோட கொஞ்சம் மாற்று கருத்தில் ஏற்பட பார்க்கும். கொஞ்சம் ஒரு பக்கம் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் லேட்டாக போகிறீங்கன்னா, எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை கேட்டால், ஏன் என்ன நான் இங்கே போயிடுவேன், அப்போ என்ற மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வரும். அது வாக்குவாதமாகி வீட்டில் சாப்பிடாம பேசாமல் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வரக்கூடும். அஷ்டமாதிபதி ஜென்மத்துக்கு வந்து அந்த குழப்பங்களை எல்லாம் உண்டு பண்ணும். பொறுத்துக்குங்க, உடல் அசதி சோர்வு இருக்கும். இப்போல்லாம் சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்ததுனாலே 10 நாள் 15 நாள் இப்போ வந்து இந்த அசதி சோர்வு இருக்கிற காலம். இப்போ அது இந்த சனி வந்து பொதுவாக பயிற்சியாகி திரும்ப வக்ரமாயிருக்கு, வக்ரத்தில் பயிற்சி ஆயிருக்கு. பொதுவாக வக்ரமாகிறது வேற, வக்ர பயிற்சி வேற. பழைய பெட்டிக்குள்ளேயே திரும்ப வந்திருக்கு 27/10/17 வரைக்கும். அது பொதுவாக இந்த நோய் நொடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். நான் முதல்லயே வந்து சொல்லியிருந்தேன், இந்த வக்ர பயிற்சி போது சொல்லியிருந்தேன். ஒரு 4-5 மாதத்துக்கு வந்து நோய் நொடிகள் மக்களை தாக்குறது, இயற்கை சீற்றங்கள், அரசியல் குழப்பங்கள், இந்த மாதிரிலாம் சிலது இருக்கும். போர் பதட்டங்கள், போர் முக்கியமாக போர் ஏற்படாமல் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வக்ர பயிற்சி காலத்தில் அந்த ஆடுறவங்களுக்கு வக்ர புத்தி இருக்கும். இதோ அணுகுண்டை தூக்கி போட்டோன்னா பெரிய சேதமாயிரும், அதுலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். இப்போ அமெரிக்காக்காரன் பேச்செல்லாம் உடனே கேட்கக்கூடாது நம்ம. ஏன்னா அவன் சைனாவும் இந்தியாவும் வல்லரசாக போகுதுங்கிற கவலையில் இருக்கிறான். இப்போ இவங்க 2 பேர்த்தையும் மூட்டி விட்டா வந்து அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, ஏதோ அணுகுண்டை தூக்கி போட சொல்லிட்டோம்னா அப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னுக்கு வர முடியாது அவங்கனால. நாமளே என்னைக்கு ராஜாவாக இருந்துக்கலாம்னு அவன் ஐடியா பண்ணுவான். ஆக அமெரிக்காக்காரங்களோட நட்பு கொண்டாடலாம், ஆனால் முழுசாக அவன் பேச்சை கேட்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா சைனாவும் இந்தியாவும் தான் அவனுக்கு குத்திட்டு இருக்கு கண்ணில். அதனால நாம நட்பாக இருந்தோம்னா வளர்ந்துடலாம். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் போரெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இந்த சமயம் பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கு, இந்த வருஷம் பஞ்சாங்கத்தில் ஏவியம்பு வருஷத்தில் போர் சூழல் உருவாகும். அந்த காலத்தில் அப்படிலாம் நடந்திருக்குது, அதனால போட்டிருக்காங்க. இப்போ அது மாதிரி நடக்கிறது பாருங்க, போட்டிருக்க மாதிரி நடக்குது. பஞ்சாங்கம் அப்படிங்கிறாங்க, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது அப்படியே நடக்குது. நீங்கள் வேணா பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க, இந்த வருஷத்து பலன்களை பாருங்க, போட்டிருக்கோம். நெருப்பு அதிகமாக பிடிக்குன்னு போட்டிருக்கு. நிறைய பக்கம் எங்கே பார்த்தாலும் நெருப்பு பிடிச்சிட்டே இருக்கு, உலகம் முழுக்காமே பார்க்குறோம். ஆக நம்ம முன்னோர்கள் மெய்ஞானிகள், இன்றைய விஞ்ஞானிகளை விட மிகப்பெரிய ஆட்கள். ஜோதிடம் என்னைக்கும் பொய்யாகாது. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுடைய கிரகநிலை இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதோட பொது பலன் ரீதியாக சொல்லும்போது சைனாவோட போர் வேண்டாம், அமெரிக்காக்காரன் பேச்சை கேட்க வேண்டாம்னு சொல்கிறேன். தேவையில்லாமல் அது இல்லாமல் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்கிறேன். இல்லைன்னா அது பெரும் சேதங்களை கொடுத்துரும். ஒரு உடம்புக்கு ஒரு இதுலேயும் சரியில்லைனால நம்ம வந்து எத்தனை பாடுபட்டுக்கிறோம். அப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு திடீர்னு ஏதோ இடையூறு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி நீங்களும் குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் இந்த 7.5 சனியில் கோவப்படாமல் கொண்டு போய்க்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி.
உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி பகவான். சனி வக்ர பயிற்சியால 11ல இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களுக்கு வேகமா வளர்ச்சி இருக்கும், காரிய தடைகள் நீங்கும். ஆனா உடல் உபாதைகள் இருக்கதான் செய்யும். சில பேருக்கு இந்த 7.5 சனி வந்ததுதாங்கிற மாதிரி. அப்புறம் பொதுவாக கேது ஜென்மத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும். குரு நல்லிடத்தில் இல்லாத நிலை வரும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். திசாபுத்தி மோசமாக இருந்தால் மிருத்யுஞ்ச ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் ஆயுள் ஹோமம். அது திருக்கரையூரில் பண்ணலாம். நிறைய நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிவன் ஆலயங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம், வீட்டில் வேணாலும் வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஆயுள் ஹோமம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமம் பண்ணிட்டோம்னா அந்த தொந்தரவுகள் இருக்காது. கொஞ்சம் உடல் அசதி சோர்வு, உடம்புக்கு ரொம்ப இடைஞ்சல்கள் இருக்குன்னா அந்த ஹோமம் பண்ணிக்கலாம். மிருத்யுஞ்ச ஹோமம்னு சொல்றதும் ஆயுள் ஹோமம் தான். மிருத்யுஞ்ச மந்திரம் அப்படிங்கிறது ஆயுளை வளர்க்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை கூட டெய்லியும் படிக்கலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா ஒரு 48 நாளைக்கு மிருத்யுஞ்ச மந்திரம் படித்தா அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நிலை மாறிடும். வேற யாராவது அடுத்தவங்க கூட படிக்கலாம். அதோட பார்த்தா நிறைய பேர் சொல்றாங்க 60 வயசு வந்தால் தான் பண்ணணும். அப்படிலாம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே ஆயுள் ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம் பண்றாங்க. அது சாஸ்திரங்கள் இருக்கு. நாம சொன்னோம்னா இவங்க வேற அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ லிங்க் காட்டுறது, இவங்க ஏதோ கமிஷன் வாங்குறதுக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்தே அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் காசை நம்ம சம்பாதிக்கக்கூடாது, நம்ம ஃபீஸ் இவ்வளோதான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. அதுதான் நல்லது. வெளிப்படையாக இருக்கணுங்க எப்பவுமே. மறைமுகமாக ஒருத்தரை துன்புறுத்தக்கூடாது. அதனால சாபங்கள் அது ஒரு பாவங்களாக மாறிடும். நமக்கு திறமை இருக்குது, தொழில், ஏன்னா தொழிலாக செய்யும்போது வருமானம் இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியுங்கிற அடிப்படையில் அந்த ஃபீஸ் வச்சு பண்ணுறது சரி. இந்த மறைமுகமாக பண்ணுறது கூடாது. நான் எல்லாருக்குமே இது சொல்லிக்கிறது மூலமாக. ஆனாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சரிதான். அடுத்தடுத்து பயிற்சி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிற சூழல்ல இப்போ எல்லாம் சரிப்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறேன். இதில் உத்திராடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும் கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கான சூழல் இருக்கு. சந்திரனோட போக்கு இன்னைக்கு சாதகமா இருக்கு. விரயத்தை குரு பார்க்கறதுனால விரயங்கள் கட்டுப்படும். இன்னும் சில மாற்றங்களுக்கு அப்புறம் ஏற்றங்கள் இருக்குன்னாலும் இப்போ கொஞ்சம் கடினமான பாதையை தெரியும். கொஞ்சம் பக்கமா போயிட்டுங்க, ஆனா உள்ள போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விரைவில் அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கும், உள்ள போயிடலாம். ஆனாலும் பிறனோட ஒத்து போக பார்க்கணும். இப்போ நான் தான் பெருசு அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதோட பெருசு இன்னொருத்தர் இருப்பாங்க. நாம் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. நம்ம விட்டு கொடுக்க மாட்டேன்னா அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் போயிடும். 3வது ஆளுக்கு அது பலன் கொடுத்துரும். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு லாபம்னு சொல்லுவாங்க. ஊர் 2 படக்கூடாது, ஊர் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த வகையான நிலையை இன்னைக்கு நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் பின்பற்றணும். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், புரட்டாதியில் பிறந்தவங்க நவக்கிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்புல இன்னைக்கு தொழில் பற்றி அக்கறை அதிகரிக்கும். நீங்க ஒரு நடிகராக இருந்தால் கூட ஒரு பெரிய அரசியல் கட்சியில் போய் சேர பார்ப்பீங்க. உங்க குழந்தைகளை பற்றிய மனநிலையில இருந்த குழப்பங்கள் அகலும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். திடீர் பணவரவு இருக்கு. திடீர் பிரபலமா பேசப்படுவீங்க. எதையும் எதிர்த்து நிற்பீங்க. துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், ரேவதியில் பிறந்தவங்க பசுவுக்கு அகத்துக்கீரை பழம் கொடுத்து சிவனையும் வழிபடுங்க. நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.